வெல்கம் பேக் டெவலப்பர்ஸ். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம பைத்தான் பார்க்க போகிறோம். ஓகே, பைத்தான் வந்து ஆக்சுவலி ரொம்பவே சிம்பிளான ஒரு லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஒரு ஸ்லோவான ஒரு லாங்குவேஜ் கூட. இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ஏஐ இதே மாதிரி திங்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன அப்ளிகேஷன்லாம் பில்ட் பண்ணால் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு லைன் எழுதினாலே போதும், நமக்கு வந்து ப்ரிண்ட்டுக்குள்ளே இருக்கிறது ப்ரிண்ட் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மேக்ஸிமம் இந்த மேத்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் இந்த ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கிராஃப் எல்லாம் அவுட்புட்டாக எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எஸ்கியூஎல். ஓகேவா, எஸ்கியூஎல் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லை, இது ஒரு டேட்டா பேஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, டேபிள் ஃபார்மேட்டில் உங்களால் எல்லா டேட்டாவும் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலி ஒரு டேட்டா பேஸ். இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்களால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு கிராஃப் மாதிரி உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்ப்போம். அடுத்தது வந்து HTML, CSS, JS. இது வந்து ஆக்சுவலி ஃப்ரண்ட் எண்ட். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து HTML. ஓகேவா, இது வந்து ஃபுல்லாகவே HTML கோடு. ஓகே, இந்த HTML கோடு தான் கீழே ரைட், எடிட் அண்ட் ரன் HTML, CSS இது எல்லாம் HTML கோடு யூஸ் பண்ணது. அடுத்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்டைல் ஆட் பண்ண, அந்த லெட்டரோட ஸ்டைலு, அந்த கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஜேஎஸ். ஓகேவா, ஜேஎஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த பட்டன் எல்லாம் ஒர்க் ஆகணும்னா ஜேஎஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் எண்டுக்கு இந்த 3 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க, HTML, CSS அண்ட் JS. ஓகே, அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்ப்போம். அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா. ஓகேவா, ஜாவா வந்து இருக்கெல்லாம் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஓல்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏன் வந்து இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, மெயின் ரீசன் இதோட செக்யூரிட்டி. இன்னொரு ரீசன் வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஓகேவா, ஜாவா வந்து ஓகே, இந்த ப்ரோக்ராம் படிச்சிங்கன்னா உங்களால் மீதி ப்ரோக்ராம் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. C++ எல்லாம் ஈஸியாக படிக்கலாம். ஓகே, இதுதான் ஜாவா. யூஸ்வலி இது வந்து அந்த பேங்கிங் ஆப்பெல்லாம் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா செக்யூரிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் வந்து சி. ஓகேவா, சி வந்து ஆக்சுவலி இப்போ வந்து அப்டேட்டட்னு சொல்லலாம். ஓகே, மேக்ஸிமம் கம்பெனி சி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பெரிய பெரிய கம்பெனி லைக் கூகுள் எல்லாம் சி கூட ஒரு பார்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஹெவி ஹெவி டாஸ்க்கெல்லாம் ரன் பண்ணக்கு. எக்ஸாம்பிள் ஸ்கேனர் எல்லாம் மேக் பண்ணணுன்னா இந்த சியை யூஸ் பண்ணி இன்னுமே கூகுள் மாதிரி கம்பெனியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளோ பாப்புலர் இல்லை. ஓகே, அடுத்து வந்து C++. ஓகே, இது வந்து சியோட இன்னொரு வெர்ஷன் தான், மாடர்ன் வெர்ஷன்னு சொல்லலாம். இது வந்து சி மாதிரி தான். அது மட்டும் இல்லை, கேம் டெவலப்மெண்ட்லலாம் இது நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, C/ வந்து இது வந்து சேம் அதே மாதிரி தான், சி மாதிரி தான். ஓகேவா, சேம் அதே இது தான். மூணுமே அடுத்தடுத்த வெர்ஷனில் ஒன்றுனா C++, C/ அதே மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுவாங்க, பேக் எண்டில் கூட Node.js வச்சு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த Node.js வச்சு யூஸ் பண்ணக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா இதெல்லாம் ரன் பண்ணணுன்னா அதை வந்து ஏபிஐஸ் கால் அது நிறைய இது இருக்குது. ஓகே, ஆனால் இது யூஸ் பண்ணிங்கன்னா Node.js எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் இந்த பேக் எண்ட் கனெக்ட் பண்ணது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, டைப் ஸ்கிரிப்ட்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு அட்வான்ஸான ஒரு லாங்குவேஜ் தான் டைப் ஸ்கிரிப்ட். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படித்த பிறகு உங்களால் டைப் ஸ்கிரிப்டை ஈஸியாக படிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலரா ஓலல் கம்மியில் அது தெரியல. ஓகே, அடுத்து டாட் வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஓகே, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பு க்ரியேட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் ரன் பண்ண முடியும்.
iOSல ரன் பண்ணும். சாதா மொபைலில் ரன் பண்ண முடியும். ஆப்பிள் மாதிரியான மொபைலில் ரன் பண்ண முடியும். இந்த லாங்குவேஜ் கூட ரொம்பவே ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான் டாட் லாங்குவேஜ். இதை வந்து ஃபுல் ஸ்டாக்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துன்னா ரூபி. ரூபி வந்து ஆக்சுவலி இந்த கூகுள் தான் இதை க்ரியேட் பண்ணாது. கூகுளில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வெளியில் வேறு கம்பெனிஸ் எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி தான் அப்புறம் ஆன்லைன் கோலேண்ட், அப்புறம் பிஹெச்பி. ஓகே, பிஹெச்பி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வெப்சைட்டெல்லாம் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இது இப்போ அவ்வளோ பாப்புலராக இல்லைன்னா கூட இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன வெப்சைட்லேருந்து ஒரு மீடியம் லெவல் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து இதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணும்போது இது வந்து வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது பிஹெச்பி யூஸ் பண்ணுவாங்க. பிஹெச்பி யூஸ் பண்ணி பில்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள்னால் வேர்ட் ப்ரெஸ்ஸை நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து ஷிஃப்ட்டு, இந்த ரெஸ்ட்டு, இதெல்லாம் கூகுள் மாதிரியான கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. வெளியில் அவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எது படிக்கணும், ஏதாவது டவுட் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you in another video. Thank you.